சேலத்தில் 1000 ஆண்டுகள் பழமையான கோட்டை மாரியம்மன் கோவில் தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் தேரோட்டம். ஓம் சக்தி பராசக்தி கோஷம் விண்ணை முட்ட பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். சேலம் சுகவனேஸ்வரர் கோவில், கோட்டை அழகிரிநாதர் பெருமாள் கோவில் தேரோட்டம் மட்டுமே நடந்து வந்தது. இந்த நிலையில் கோட்டை மாரியம்மன் கோவில் தேர் ஏற்படுத்தி தேரோட்டம் நடத்த வேண்டும் என பக்தர்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் பக்தர்களின் கோரிக்கையை அறநிலையத்துறை ஏற்ற நிலையில் பக்தர்களின் பங்களிப்பாக 80 லட்சம், கோவில் பங்களிப்பாக 25 லட்சம் என 1.05 கோடி ரூபாய் மதிப்பில் 40 அடி உயரத்தில் 6 டன் எடை கொண்ட மரத்தேர் ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் மாரியம்மன் கோவில் ஆடி பண்டிகையை முன்னிட்டு முதல் முறையாக தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவிலின் ராஜகோபுரம் முன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். இந்த தேரானது முதல் அக்ரஹாரம் ஆனந்த இறக்கம் லட்சுமி நரசிம்மர் கோவில் வழியாக 2வது அக்ரஹாரம் வரதராஜ பெருமாள் கோவில், சின்ன கடை வீதி, பெரிய கடை வீதி, கன்னிகா பரமேஸ்வரி கோவில் இறக்கம், கடை வீதி, டவுன் போலீஸ் ஸ்டேஷன் வழியாக மீண்டும் மதியம் 2 மணிக்கு ராஜகோபுரம் அருகில் நிலையை அடையும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தேரோட்டத்தை முன்னிட்டு கோட்டை மாரியம்மன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோட்டை கோவிலில் பல்வேறு அறங்காவலர் குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த குழுக்களை நிர்வாகிகள் அங்கு தேரை வடம் பிடிக்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டனர். ஓம் சக்தி பராசக்தி கோஷம் விண்ணை முட்ட தேர் வெள்ளோட்டம் நடந்து வருகிறது. பல்வேறு ஆன்மீக அமைப்புகள் சார்பில் தேர் வெள்ளோட்டத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல், சுண்டல், பொங்கல், தயிர் சாதம், சாம்பார் சாதம் உள்ளிட்ட பல்வேறு பிரசாதங்கள், நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது. புதிய தேர் முன்பாக பெண்களின் கோலாட்டம் கோலாகலமாக நடக்க தேர் இழுத்து வரப்படுகிறது.
Thank you.